வணக்கம் ஜிகே வித் ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனல் லோன் ஒருத்தர்கிட்ட இருக்கு. அவர்கிட்ட 2 கிரெடிட் கார்டை வாங்கி வச்சிருக்காரு. இது எல்லா லோனையும் கூட்டினார்னா ஒரு 7 லட்ச ரூபாய்க்கு அவர்கிட்ட கடன் இருக்கு வச்சுக்கோங்களேன். இவரால் இஎம்ஐ மாற்றி மாற்றி கட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு லோன், அந்த லோனில் ஒரு 7 லட்ச ரூபா 8 லட்ச ரூபா கிடச்சிச்சின்னா அந்த லோனை வாங்கி இதெல்லாம் அடைச்சிட்டு அந்த ஒரே ஒரு லோனை அழகாக இஎம்ஐ போட்டு கட்டிட்டு அந்த ஒரு லோனோட அந்த கடனை முடிச்சு நிம்மதியாக இருக்கலாம். அப்பேற்பட்டவங்களுக்கான ஒரு லோன் தான் இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன். இந்த லோனை பற்றி நான் கடந்த முறை ஒரு வீடியோ போட்டிருந்தேன், மொத்த கடனையும் அடைக்கிறதுக்கான ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கமெண்ட்ஸில் நிறைய சந்தேகம் கேட்டாங்க. அந்த சந்தேகத்தில் ஒரு 5 சந்தேகங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தருக்கு லோன் இருக்குன்னா இன்னொரு பேங்க் எப்படி அவருக்கு லோன் தரும்? ஏன்னா ஏற்கனவே கிரெடிட் கார்டு வச்சுருக்காரு, பர்சனல் லோன் வச்சுருக்காருன்னா கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக தானே இருக்கும். அப்படி கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவருக்கு மற்றொரு பேங்க் எப்படி லோன் தருவாங்க? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய டெபிட் கன்சல்டேஷன் லோனை பற்றி வேறு பேங்க்லலாம் கேட்டால் அதெல்லாம் அப்படி ஒரு லோன் இல்லைன்னு சொல்கிறாங்க. உண்மையாகவே இந்த லோன் இருக்கா? அப்படிப்பட்ட ஒரு லோனை எப்படி வாங்கலாம்? இதை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு சிபில் ப்ராப்ளம் இருக்குது, என்கிட்ட அங்கங்கே கடனும் இருக்குது, சிபில் ப்ராப்ளமும் எனக்கு இருக்குது, அந்த ஒரு டியூ கட்டாமல் விட்டுட்டேன், ஒரு லோனை நான் கட்டாமல் விட்டுட்டேன், இந்த சிபில் ப்ராப்ளம் வச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு டெபிட் கன்சல்டேஷன் லோன் தருவாங்களா? என்னுடைய இன்கம் கம்மியாக இருக்குது, கிரெடிட் ஸ்கோரும் கம்மியாக இருக்குது, ஏன்னா ஏற்கனவே ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கிறதுனால மாதம் மாதம் இஎம்ஐ கட்டுறதுக்கே கரெக்டாக இருக்குது, என்கிட்ட வருமானம் பெருசாக இல்லை, டேக் ஹோம் சேலரியும் பெருசாக இல்லை, எனக்கு இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் கிடைக்குமா? ஒருவேளை உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்குது, நிறைய கடன் அடைக்கணும், ஒரே லோனாக இருந்து அதை எல்லாத்தையும் அடைச்சி நிம்மதியாக இருக்கணும் விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். அதுக்கான வாய்ப்புகள் என்ன, யார் யாரெல்லாம் இந்த லோன் தராங்க, உங்களுடைய கடனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எப்படி அது பிளான் பண்ணிக்கலாம்னு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஜேகே வித் ஜேகே சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷனுக்கு போடுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் வீடியோஸ் நோட்ஸ் உங்களுக்கு பிரயோஜனமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தெளிவாக கிடைக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள். இதில் ஃபஸ்ட்டு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுக்கிறவங்களுக்கு கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுக்கிறவங்க கிரெடிட் ஸ்கோர் குறைவாக தானே இருக்கும். அப்படி இருக்கும்போது மற்றொரு பேங்க் எப்படி இவங்களுக்கு லோன் தருவாங்க? இது நிறைய பேர் கேட்ட கேள்வி. இதுக்கான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோன் வாங்குறது மேட்ரு இல்லை, கிரெடிட் கார்டு வச்சுக்கிறது மேட்ரு இல்லை, அது சரியாக பயன்படுத்தணும், சமாளிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு பர்சனல் லோன் வாங்கி வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன், ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு ஒரு பர்சனல் லோன் வாங்கி வச்சுருக்காங்க. கிரெடிட் கார்டு ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு கிரெடிட் கார்டு வாங்கி வச்சுருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பர்சனல் லோன் வாங்கிட்டாங்கன்னா அந்த டேட்டை மட்டும் ப்ராப்பராக கட்டிடுவாங்க. 5ஆம் தேதி டியூ டேட்னா 4ஆம் தேதி எப்படியோ கட்டிடுவாங்க. அதில் எந்த விதமான காம்ப்ரமைஸும் அவங்க வச்சுக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் கிரெடிட் கார்டு அவங்கக்கிட்ட இருந்துச்சுன்னா அதுதான் அவங்களுடைய திறவுகோல். அந்த கிரெடிட் கார்டை மட்டும் அவங்க டைமுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணிப்பாங்க. அதுதான் சம்டைம்ஸ் அவங்களுக்கு அவங்க கிரெடிட் ஸ்கோர் பாதிக்காமல் காப்பாற்றுறது அந்த கிரெடிட் கார்டாக தான் இருக்கும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, கிரெடிட் கார்டு லிமிட் ஒருத்தருக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துருக்காங்க வச்சுக்கோங்களேன். அவர் ஸ்வைப் பண்ணிட்டார், ஒரு 40,000 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கிட்டார், ஏதோ ஒரு விஷயத்தை செஞ்சுட்டார். இப்போ அது டேட் 5ஆம் தேதி ஜனவரி மாதம் ஒரு 40,000 ரூபாய்க்கு ஸ்வைப் பண்ணிட்டார். இவருக்கு டியூ டேட் எப்போ வரும்னா பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி டியூ டேட் கொடுக்குறாங்க. ஸோ 45 நாள் கணக்குங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த பேமெண்ட் சார்ஜஸ் வரும் பார்த்தீங்கன்னா வெறும் 40,000 மட்டும் வராது, ஒரு 1000 ரூபா எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்களேன். ஸோ 41,000 ரூபா அந்த பிப்ரவரி 15ஆம் தேதி அவர் கட்டணும். ஸோ அவர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா, அந்த 1 லட்ச ரூபாவில் 41,000 ரூபா கழிச்சோம்னா மீதி 59,000 ரூபா தான் அவருடைய லிமிட்டாக இருக்கும், குறைஞ்சிரும். அப்படி இருக்கும்போது அவர் என்ன பண்ணுவார், கேஷாக அதை ஸ்வைப் பண்ணுவார். அவர் என்ன பண்ணுவார், அந்த இருக்கக்கூடிய லிமிட்டை அந்த 59,000 ரூபாலையும் 49,000 ரூபாவை கேஷாக ஸ்வைப் பண்ணும்போது சும்மாலாம் ஸ்வைப் பண்ண மாட்டாங்க, அதுக்கு ஒரு சார்ஜஸ் போடுவாங்க. அப்படி ஒரு சார்ஜஸ் ஒரு 1000 ரூபா வச்சுக்கோங்களேன். ஸோ அவர் சார்ஜஸ் பண்ணும்போது 42,000 ரூபாவா ஸ்வைப் பண்ணுவார். அப்படி பண்ணும்போது அந்த 59,000 ரூபான்றதுலேருந்து 17,000 ரூபாவா அது மாறிடும். ஸோ அவருடைய பேலன்ஸ் இப்போ என்னென்ன வெறும் 17,000 ரூபா மட்டும்தான் அவர் கார்டில் அவுட்ஸ்டாண்டிங் இருக்குது. ஸ்வைப் பண்ணிட்டார் இல்லையா, அந்த ஸ்வைப் பண்ண பணத்தை சரியான டைமில் போய் கட்டிட்டார்னா போன பணம் உள்ளே வந்துடும். அந்த 15 நாளுக்குள்ளே ஒரு 5 நாளுக்குள்ளேயே இந்த வேலையை பண்ணிவிடுவார். அப்படி பண்ணுறாங்கன்னா போன பணம் உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா 17,000 ரூபா ப்ளஸ் 41,000 ரூபா 58,000 ரூபா இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 60,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல 58,000 ரூபா தான் இருக்குது. 2,000 ரூபா அவருக்கு நஷ்டம். ஆனால் இவருக்கு என்ன ஒரு ப்ளஸ்ஸான விஷயம் நடக்கும் பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி கரெக்டாக காட்டும், யூசேஜும் சூப்பராக இருக்குன்னு காட்டும், டைம்லி பேமெண்ட் பண்ணதுனால அதோட ஸ்கோரை உங்களுக்கு நல்லா ஹை பண்ணி கொடுக்கும், குட் ஸ்வைப் டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி காட்டும். ஸோ இதுதான் கிரெடிட் கார்டில் நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஆனால் இது ஒரு முறை 2 முறை அதுக்கு மேலே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒவ்வொரு முறை தேய்க்கும் போதும் மாட்டிப்போம். ஸோ இது அட்வைசபிள் கிடையாது. ஸோ நாட் அட்வைசபிள்.
ஸோ அதனால் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்துக்கோங்க. இது போல் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பாதுகாக்கப்படும். இந்த கிரெடிட் ஸ்கோரை இப்படி பொத்தி பாதுகாக்கிறதுக்கு எதுக்குன்னா, வேற ஒரு லோன் ட்ரை பண்ணும்போது இது உங்களை காப்பாற்றி இன்னொரு லோன் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த டெபிட் கன்சல்டேஷன் லோன் சொல்கிறீங்களே, அப்படி ஒரு லோன் இல்லைன்னு சொல்கிறாங்களே, இது யார் தருவாங்க? உண்மையாக அப்படி ஒன்று இருக்கா அப்படி கேட்டிங்கன்னா, ஒரு பர்சனல் லோன் வாங்க போகிறீங்க வச்சுக்கோங்களேன். ஒரு ஆர்பிஐயில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண ஒரு பேங்க்கு கிட்டே நீங்கள் ஒரு லோன் வாங்க போகிறீங்கன்னா, எஜுகேஷன் அல்லது மேரேஜு அது போல் காரணங்களை வச்சு தான் உங்களுக்கு லோன் தருவாங்க. அதே போல் டெபிட் கன்சல்டேஷன் லோன்ன்றது பர்சனல் லோன் நிறைய பேர் வாங்குவதற்காக, கவர்ந்து இழுப்பதற்காக இது ஒரு சலுகையாக அறிவிக்கப்படுகிறது. அப்படி சலுகைகள் யார் தராங்கன்னா, நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் தான் இந்த சலுகைகளை தருவாங்க. இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸோடைய பேங்க்ஸை 4 பேரை நம்ம பார்க்க போகிறோம். இவங்களுடைய வட்டி, ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் நம்மளுடைய கிரெடிட் ஸ்கோரை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ வந்து இதில் டேர்ம் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் அடங்கும். அதனால் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக 4 பேரை சொல்கிறேன். இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த 4 பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் டைரெக்டாக போய் விசிட் பண்ணணும். ஆப்லலாம் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இது டெபிட் கன்சல்டேஷன் லோன். அதனால் டைரக்ட் விசிட் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு. ஆதித்யா பிர்லா கேபிட்டல், பஜாஜ் ஃபைனான்ஸ், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பொன்னவெல்லா பின்காப், டாடா கேபிட்டல் இவங்களாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் கன்சல்டேஷனுக்கான நிறைய விதமான ஆஃபர்லாம் 1 by 1 வச்சுருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணிங்கன்னா ப்ராப்பராக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸை நீங்கள் அணுகும் பொழுது 2 ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஒன்று, உங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ கிடைக்குன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுவாங்க. இப்போ எல்லா லோனும் போக மீதி 15,000 தான் இருந்துச்சுன்னா 15,000 எவ்வளோ லோன் கட்ட முடியுமோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. 1. 2வது, பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு மாற்றிருக்குங்க, ஏன் அவ்வளோ கஷ்டப்படுறீங்க, அந்த லோன் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கங்க, நான் வட்டி கம்மியாகவே தரோன்றாங்கன்னா தாராளமாக செய்யலாம். ஒரு 1% 2% டிஃப்ரெண்டேஷன் இருந்துச்சுன்னா, இந்த 4 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்கன்னா அதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றிக்கலாம். மாதம் அங்கே ஒரு 15,000 கட்டுறீங்கன்னா இவங்க உங்கள்கிட்ட அப்படியே கம்மி பண்ணிங்கன்னா ஒரு 13,000 கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பர். அது போல் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எவ்வளோ தருவாங்க, 13,000ன்றதுக்கு ஒரு 17,000 கூட கட்டுறேங்க, இந்த இப்போ நான் சொன்ன மாதிரி 19,000 கூட கட்டுறேங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு தேவைப்பட்டால் கூட நீங்கள் இப்படி போல் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு கிடைக்கும். அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வச்சு இருக்கிற கிரெடிட் கார்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ப்ராசஸிங்கான விஷயம். ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், ஏற்கனவே நீங்கள் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க இல்லையா, ஒரு லோனை க்ளோஸ் பண்ணுறோம்னா ஃபோர்க்ளோசர் சார்ஜஸ் போடுவாங்க. இவங்க இந்த லோனை ப்ராசஸிங் பண்ணுறதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க. ஸோ 2 சார்ஜஸ் எவ்வளோன்ட்டு நீங்கள் முன்கூட்டியே கணித்து பிளான் பண்ணிக்க வேண்டும். ஸோ உங்களுடைய அனைத்து கடனை அடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இவ்வளோ இருக்குது. இந்த 5 கொஸ்டின்ஸ்க்கான பதில் 1 by 1 நம்ம பார்த்துட்டோம். ஒன்று பெண்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிபில் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு இந்த லோன் தருவாங்களா கேட்டிங்கன்னா, சிபிலில் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஏற்கனவே ஒரு லோனை வாங்கி ப்ராப்பராக கட்ட முடியாமல் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த லோன் கிடைக்க வாய்ப்பு இல்லை. இன்னொரு ஆப்ஷன் இருக்குது, என்னென்னு பார்த்தீங்கன்னா, லோன் அகைன்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அடமான கடன். உங்கள் பேரில் ஒரு லேண்டோ வீடோ இருந்துச்சுன்னா நீங்கள் அடமான கடன் வாங்க முடியும். அப்படி வாங்குறதுக்கு பெருசாக கிரெடிட் ஸ்கோருக்கு தேவையில்லை, சிபிலில் பிரச்சனைக்கும் தேவையில்லை. ஆனால் இன்கம் இருக்கணும். வாங்கக்கூடிய அடமான கடனை கட்டுற அளவுக்கு இன்கம் இருக்கிற மாதிரி காட்டணும். ஸோ அது முக்கியப்படுத்தி சொல்லணும். உங்களுடைய அனைத்து கடனையும் அடைக்கிறதுக்கான ஒரே ஒரு லோன் அப்படி இருக்குதுன்னா இந்த லோனை சொல்லலாம். அது பர்சனல் லோன் தான். டெபிட் கன்சல்டேஷன் ஒரு ரீசனாக வச்சு தான் இந்த லோனை தராங்க. அதுக்கான வழிமுறைகள் ஒன்று ஒன்றா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இதில் ஏதாவது ஒரு வழிமுறை கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிடைக்காதுன்னு சொல்லவே முடியாது. நம்ம இந்த பேசி கொண்டிருக்க இந்த நேரத்துலேயே இந்த லோனை நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. ஸோ சமாளிக்க தெரிஞ்சிருக்கணும். சமாளிக்க தெரிஞ்சவங்க, கிரெடிட் ஸ்கோரை பாதிக்காமல் பார்க்க தெரிஞ்சவங்களுக்கு இது ரொம்ப சுலபமான விஷயம். ஒருவேளை உங்களுக்கு சமாளிக்க முடியல, நான் மாட்டிகிட்டு இருக்கேன்னா நீங்கள் இந்த ஆப்ஷனில் வேறு என்னென்ன ஆப்ஷனை சொன்னோம் இல்லையா, அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் சூஸ் பண்ணி பிளான் பண்ணிக்கலாம். உங்களோட மொத்த கடன் அடைக்க முடியலனா கூட ஒரு பார்ட்டு நீங்கள் அடைச்சிட்டு அதிகமான வட்டியிலேருந்து அடைக்கிறத நீங்கள் பேலன்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் அடிப்படையில் மாற்றி அதுலேருந்து நீங்கள் விலக்கு பெற்றுக்கொள்ளலாம். ஸோ இது போல் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. கடனை அடைக்க முடியுங்க. அதுக்கான விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் இருக்கும், நீங்கள் கமெண்ட்ஸை தெரிவிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.